ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. முக்கியமான பேசுபொருளாக இருந்தது எதுன்னா, அண்ணாமலை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார் என்பதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. உடன் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக வைகோ அவர்கள், அவருடைய மகன் துரை வைகோ அவர்கள் நேற்று விஜய் அவர்களோடு சந்தித்து பேசிட்டு இருக்கும்போது, நம்ம வரவேற்பு கொடுத்தபோது பிறகு கொடுத்த அந்த பேட்டி அது ஒரு சர்ச்சையானது. அதுக்கு பிறகு வைகோ அவர்கள் பேசும்போது, தொடர்ந்து எங்களை தனி சின்னத்தோடு, எங்களுடைய சொந்த சின்னத்தோடு போட்டியிடுவதற்கு திமுக அனுமதிக்கவில்லை. கடைசியாக ஒரு தொகுதியை நாங்கள் முடிவு செய்துவிட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டு காத்திருந்தோம். திடீரென்று அதையும் நிற்க வேண்டாம், உதயசூரன் சின்னத்திலே நீங்கள் நில்லுங்கள் என்று எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். அதையெல்லாம் இப்போ புலம்பி அழுகாட்சியாக பண்ணிட்டு என்ன காரணம்னா, விரைவில் அவங்களுடைய பொதுக்குழுவை கூட்ட போகிறாங்க. திமுக வேண்டியதில்லை, தாவேக தான் இனிமேல் வேண்டும் அப்படின்னு 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தாவேகாவை நோக்கி நகர்வதற்கான எல்லா வேலையும் முடிந்து விட்டது என்பது தான் தகவல். இப்போ திமுகவுடைய ஒரு நிலையை நினச்சி பாருங்கள். எல்லோரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், நாமளும் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு வலி, இப்படி ஒரு வேதனை திமுகவுக்கு உண்மையிலே கூடாது. இது ஒரு நரக வேதனை. நேற்று வரை நம்மோடு இருந்து, நேற்று வரை நம்முடைய உழைப்பில் நின்று வெற்றி பெற்றவர்கள் இன்று நமக்கு எதிராக வந்த அரசியல் கட்சியோடு போய் பங்கெடுத்துக்கிட்டு கூட்டணியில் இருந்துக்கிட்டு நம்மை பார்த்து ஏளன பேச்சுகளை பேசுவது, விமர்சனங்களை வீசுவது, எதிர்கருத்துக்களை சொல்லுவது என்றதெல்லாம் ஒரு கொடுமையான வேதனை அப்படின்றது திமுகவினுடைய வலி. இப்போ இந்த இடத்துல தான் என்ன ஒரு பழமொழி இருக்குது, மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னது, வலியை தந்தவனுக்கு அதை திருப்பி கொடு அப்படின்றது ஒன்று. அதற்கு முன்னாடி ஒரு முதுமொழி இருக்குது, ஐயன் வள்ளுவன் சொன்னது, பிறர்க்கென்னா முற்பகல் செய்யன் தமக்கென்னா பிற்பகல் தானே வரும். பல முறை நான் இதை பற்றி எழுதியிருக்கிறேன். நீ என்ன பிறருக்கு சரி, அது உனக்கு திருப்பி வரும். ஒரு துரோகம் செய்தால் உனக்கு ஒரு துரோகம் திருப்பி வரும். வரலாற்றில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வரேன்னா, கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே இதை பார்த்து விட்டு போகணும் அப்படின்றது ஒரு பெரிய பதிலாக அன்று இருந்தது எல்லாருக்கும். நல்ல வேலை அவர் மறைஞ்சிட்டார். அவருடைய மகன் ஸ்டாலின் வந்தார், தனிச்சு நின்று பெரிய வியூகத்தை அமைச்சு முதலமைச்சராக 2021 26 வரை இருந்து விட்டார். அதுக்கு பிறகு இப்போ நடந்த இந்த தேர்தலில் தான் அதனுடைய வீழ்ச்சி. எப்படிப்பட்ட வீழ்ச்சின்னா, அந்த தேர்தலுக்கு முன்பு வரை வலுவான கூட்டணி இதுதான் வெற்றி பெறப் போகிறது அப்படின்னு மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்டமைப்பு ஊடகங்களில் இருக்கின்ற தொகுதிகள் மட்டும், இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லாமல் புதியதாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுதான் வெற்றி கூட்டணி, இதுதான் வெற்றி கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. படுவீழ்ச்சி என்ன ஒன்று, அந்த கூட்டணிக்குள்ளே இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன், இதுதான். இப்போ இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குல்ல, முஸ்லீம் லீக் கட்சி, அது எடுத்தோன்னு முதல்ல ஆதரவு. அதுக்கு முன்பாக காங்கிரஸ் 5 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனிச்சின்ன காங்கிரஸ் சின்னத்தில் நின்னாங்க, போய் நின்று அந்த பக்கம் ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒன்றும் கேட்க முடியல. சிறுத்தைகளும் உள்ளே வந்துச்சு, அதிகாரத்தில் பங்கு எடுத்துக்கிச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் கட்சியில் ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கிறது, முதன் முறையாக இத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டாலும் கூட, விடுதலை சிறுத்தைகளுடைய பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி இருக்கிற இடத்துல இப்போ தாவேகா மாறி இருக்குது. அவ்வளோதான் விஷயம். எப்படி திமுகவுக்கு ஒரு நேர்மை இருக்குதுன்னா, பல முறை பேசியிருக்கிறோம், நம்ம இதில் பேசியிருக்கிறோம். திமுக நிரந்தரமாக ஒரு இடத்துல இல்லை. காங்கிரஸை குழி தோண்டி புதைப்போன்னு அதே காங்கிரஸ் நேருவின் மகளே வரும்னு சொல்லிட்டு அது மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டு எம்ஜிஆரை வீழ்த்தணும்னு ஒரு அரசியல் பண்ணவர். பிறகு காங்கிரஸ் கூட 2வது முறையாக காங்கிரஸில் அதிகாரம், பாஜக கூட அதிகாரத்தில் இருந்தது. மாற்றி மாற்றி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேசிய அரசியலில் மாற்றி கூட்டணிகளை எடுத்த இந்த திமுக இப்போ விசிகா மேலே குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. விசிகாவுக்கு சப்போர்ட்டரா அப்படின்லாம் கேட்டாதீங்க. விமர்சனம் என்பது வேறு, இது வேறு. கம்யூனிஸ்டுகள் கட்சியும் அந்த மாதிரி தான். அதுவும் மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு, எம்ஜிஆர், அது பிற்பாடு கருணாநிதி, திரும்ப ஜெயலலிதா, திரும்ப கருணாநிதி என்ற மாதிரி அவங்க அரசியலை முன்னெடுத்துட்டு போகணும். அதுக்காக அங்கே போயிட்டாங்க. அவங்க அப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, அதிகாரத்தில் பங்கு எடுத்துக்கல. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக இருந்தது என்னென்னா, எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி வைகோ
அது ஒரு அது கிட்டத்தட்ட முடிஞ்சு போனது. இதெல்லாம் மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கோ நாளைக்கோ போயிடும்னு சொல்லுவாங்கல்ல ஊர்ல எல்லாருமே. அந்த மாதிரியாக இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தன்னுடைய பக்கத்துல வச்சு, வேட்டி கரையில டீ ஊத்தி வச்சுல, அந்த டீய துடைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தது. உயிர் குடுத்தாலும் நீ வந்து வால குழச்சிக்கிட்டு உட்காந்துட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு பெரிய மாவீரன் அலெக்சாண்டர் மாரி ஒரு பெரிய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, இந்த பக்கம் ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர், இந்த பக்கம் ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுட்டு, இந்த வைகோவ கூப்பிட்டு திமுகல வச்சு அதிகாரத்த பயன்படுத்திட்டு தூக்கி வெளிய போட்ட மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒன்றும் இல்லாம சுழியத்துல இருந்து மூச்சு வாங்கிட்டு இருந்த ஒரு கட்சிய கூப்பிட்டு திமுக அதுக்கு ஒரு அதிகாரத்த குடுத்து பக்கபலமா வச்சுக்கிட்டு இருந்தது. இப்ப அதனால தான் அந்த ஒரு கொதிப்பு இப்பொழுது நாங்கள் எங்கள் சின்னத்தில் தனியாக நின்றிருந்தால், வெற்றி பெற்றிருந்தால், இப்ப நேரா தாவேக்கால போய் கூட்டணி வச்சுக்கிட்டு மந்திரி சபையில இடம் வாங்கியிருப்போமேன்னு ஒரு ஆதங்கம், கொந்தளிப்பு இப்பொழுதும் பாருங்க. இந்த 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 புரட்சி புயல் இருக்குல்ல, இப்பொழுதும் கூட இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சர் ஆகிவிட்டது. கூடவே இருந்த காங்கிரஸ் கட்சி அங்க அமைச்சரவையில இடம் வாங்கிடுச்சு. நாம ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த குட்டிச்சோரா போன திமுக தானே. அவங்க சின்னத்துல எல்லாம் நம்மளை நிற்க வச்சுட்டாங்க. அந்த ஆதங்கம் தான் இருக்குது ஒழிய ஏதாவது ஒரு நேர்மை இருக்கிறதா? இதான் அரசியல்ல வந்துட்டு வேற மாதிரி தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நீ எதுக்கு கொள்கையை கொள்கைன்னு ஏதாவது இருக்குன்னா ஒன்றும் இல்லை, எல்லாமே வியாபாரம். எல்லாம் தன்னை நிறுத்திக்கிறதுக்கு, நிலைநிறுத்திக்கிறதுக்கு தான். இப்ப அந்த ஆதங்கத்த தான் திரும்ப சொல்றாரு. ஏதாவது ஒரு காரணம் திமுக மேல சொல்வதற்கு இருக்குதான்னா, இல்ல. எங்க சின்னத்துல எங்கள நிக்க விடலையே. நின்னு இருந்தாலும் நாங்க போறோம். இப்ப வேற வழி இல்ல. நாங்க எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு, திமுகவில் இருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இந்த மாரி தான் போகும் எல்லாமே. இப்ப அது எல்லாமே ஒண்ணும் இல்ல. அங்க இருந்துட்டு நாங்க கூட்டணி முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு இப்ப திரும்ப தாவேகா கூட இணைஞ்சு எங்கேயாவது ஒரு இடத்த வாங்கி ஜெயிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ எம்பியாக இருக்கணும். எம்பியாக இருக்கிறது தான் எம்பியாக இருக்கணும் கடைசி வரைக்கும் டெல்லியில். அதுக்கும் ஆதரவு வந்து வேணும். துரை வைகோ வந்து பேசும்போது சொல்கிறார், திமுக துரதிர்ஷ்டமாக நாங்கள் அந்த சின்னத்திலே நின்று போட்டிட்டுட்டோம் எங்களுடைய வேட்பாளர்கள் அப்படின்றாரு. அப்போ துரதிர்ஷ்டம்னா என்ன? உங்களுக்கு வாழ்வை கொடுத்ததா? நீங்கள் அன்றைக்கே வேண்டியதில்லை, உறுதியாக இல்லைன்னா கூட்டணி விட்டு வெளியே வருவோன்னு சொல்லியிருக்கணும் மானஸ்தன். இல்லை, திமுக தயவில் வெற்றி பெற்றதை துரை வைகோ ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ தாவிக்க கூட நின்று ஜெயிச்சுட்டு போங்க. அதான அரசியல். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட திமுக வந்து இந்த வழியை சந்தித்து தான் ஆகணும். தன் உடன் இருந்த கட்சிகள் எல்லோருமே பிரிஞ்சு வெளியே போனதில்லை. என்னென்னா அதனுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக தொடக்கத்திலிருந்து உடைக்கிறது பிரிக்கிறது துரோகம், உடைக்கிறது பிரிக்கிறது துரோகம். தன் கூடவே பக்கபலமாக இருந்த முஸ்லீம் லீக் முதலாக மிகப்பெரிய சமூகத்தினுடைய ஒரு அங்கீகாரமாக இருந்தது. முஸ்லீம் லீக்கெல்லாம் தொடக்கத்தில் நிறைய சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கி 2 தான் சீட்டு அப்படின்ற நிலைக்கு 2-3 பிரித்து போட்டதுக்கு காரணம் இந்த கருணாநிதி. அவர் தான் அந்த கட்சியை உடைச்சது, பிரித்தது. பிரிஞ்சு போன கட்சியிலேயே வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வேண்டப்பட்ட ஆட்களை உள்ளே வந்து வச்சுக்கிறது. அந்த மாதிரி. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய எழுச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது. மக்கள் மத்தியில் மிகப்பெரும் ஒரு எழுச்சி. பிஎம்கே அப்படின்னா டிஎம்கே பக்கத்தில் பிஎம்கே அப்படின்னு எழுதி வச்சுட்டு வருவாங்க அப்போல்லாம். இது ஒரு மாற்று அரசியலாக வந்துக்கிட்டே இருக்கிறப்ப அது கூட அந்த மாதிரி தான். அதை உடைப்பதற்கான எல்லா வேலையும் நாசகர வேலை. திராவிட கட்சி அதிமுகவும் பின்னாடி பண்ணிச்சு, திமுகவும் கருணாநிதி அவர்கள் தொடங்கி வச்சார். அதுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மிகப்பெரிய ஒரு எழுச்சி தமிழ்நாடு முழுக்க. அப்படி ஒரு எழுச்சி இன்னைக்கு இருந்தது. திடீர்னு ஒரு பெரிய புரட்சி விஜய் இன்னைக்கு வந்தார்ல, அன்னைக்கு அந்த மாதிரி எல்லா விதமான புரட்சியும் வைகோ அவர்களுக்கு வந்தது. கட்சி பாதியாக உடஞ்சி அவர் பக்கம் போனது. அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியே துண்டாடினார் ஒவ்வொருத்தராக. இந்த வடிவேலும் அப்போ கவுண்டமணி செந்திலும் ஒரு படத்தில் இளைஞர் அந்த கடையிலேருந்து போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பார் பாருங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் கவுண்டமணி விற்றுக்கிட்டு இருப்பார், கயிறு போட்டு இளநீர் இழுத்துக்கிட்டே இந்த பக்கம் சேல் பண்ணிட்டு இருப்பார் அவர் செந்தில். அந்த மாதிரி கருணாநிதி வைகோ பக்கம் இருந்த ஒவ்வொருத்தராக ஆசை காட்டி கூப்பிட்டு தாய் கழகத்தில் இணைக்கிறேன் இப்படிலாம் சொல்லி கடைசியாக மதிமுக உடஞ்சி போனது. உங்களுக்கு தேமுதிக வந்தது பிறகு தேமுதிக அதனுடைய பெரும்பங்கு திராவிட கட்சியான அதிமுகவுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் பெரிய வேலை, உள்ளடி வேலை செய்து அவர் வீட்டு வாசலில் போய் படுத்துனுக்கிற மாதிரிலாம் இருந்து, தேமுதிக வீட்டு வாசலில் விஜய் வீட்டு வாசல் இருக்கிற மாதிரிலாம் இருந்து கூட்டணி சேர்ந்து அப்புறம் கூட்டணி வச்சு கூட்டணிக்குள்ளாகவே ஒரு பிளவை உண்டாக்கி இப்படி வழி நெடுக்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கட்சிகளை உடைத்த ஒரு துரோகம், சிதைத்த ஒரு துரோகம் திமுகவுக்கு இருக்குது.
அதனுடைய எதிர் விளைவு, அதனுடைய விளைவு தான் இப்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அனுபவிச்சு தானே போகணும். புரியுதில்ல உங்களுக்கு? விலகுறதுனா சாதாரண விலகி போகணும், துரோகம் பண்ணிட்டு விலகக்கூடாது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் நேற்று வரை உட்காந்து கொண்டாடி தோளில் தூக்கி பேசிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் இந்த காரணத்துக்காக விலகுகிறேன். என்ன காரணம்னா என்னை இப்படி வைத்து கொண்டிருந்தார்கள், ஒரு அடிமையாக வைத்து கொண்டிருந்தார்கள்னு சொல்ல வர்றாரா தான் வைகோ, வேற ஒன்றும் இல்லை. இந்த வலியும் வேதனையும் திமுகவுக்கு எவ்வளோ இருக்குதோ அதே தான் இவங்களுக்கும் இருக்குது. கடந்த காலங்களில் தம்மை இப்படியெல்லாம் செய்தார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு விடயத்தை பேசி ஆகணும். முன்பாகவே பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலில் தான் போட்டியிட விரும்புவதாக தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்தார். அவரை தான் வெளிப்படுத்தினார். கொஞ்ச நாள் பார்த்தா வலிந்து வலிந்து சொல்லி நான் இந்த காரணத்துக்காக சொல்லவில்லை, நீங்கள் அந்த காரணத்துக்காக எடுத்துக்கொண்டால் எப்படி, நீங்கள் இந்த காரணத்துக்காக ஊடகங்கள் ஒன்று பேசி இவரே விளக்கம். ஆனால் ஒரு விஷயம் சரியாக கணிச்சிருந்தார். அரசியல் மாற்றம் மாற்ற நிகழ்வு நடக்க இருக்குது, அரசியலில் ஒரு மாற்றம் வரும் தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு கணிச்சார். அதுதான் இந்த மாற்றம். இது கணிச்சவர் சரியான முடிவு எடுக்கல. ஒருவேளை காட்டுமன்னார் கோயிலில் இருந்திருந்தால் இன்னைக்கு இன்னும் ஒரு பெரிய பொறுப்பில் உட்காந்துருக்கலாம் தாவேகா கூட்டணியில். இப்போ அவர் அமைச்சராக இருக்க முடியல. 1000 தான் கட்சியை தொடங்கி 35 ஆண்டுகள் நாயா பேயா கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் கூட அவர் உட்கார முடியல அமைச்சராக. ஒரு மாநில அமைச்சர் என்பது இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு மூத்த உறுப்பினர் வன்னியரசு தான் இருக்கிறாரு. ஆனால் திருமாவளவனால் உட்கார முடியல. அதுக்கு காரணம் காட்டுமன்னார் கோயிலில் நீங்கள் போட்டியிடாதீங்கன்னு திமுக கொடுத்த நெருக்கடி. பின்னாடி அவங்க தரப்பை தான் சொல்லுது. இப்போ இந்த வழி இந்த பக்கமும் இருக்குது. ஆனால் எத்தனை காலத்துக்கு தான் நாங்களும் இப்படியே இருக்க முடியும் அப்படின்னு இப்போ இன்றைக்கி ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கிட்டாங்க. திமுக இங்கே புலம்புது. இந்த புலம்பல் காலங்காலமாக தமிழ்நாட்டில் பல கட்சிகளும் புலம்பி இருக்குது. திமுக எங்களை உடைத்து விட்டது, திமுக எங்களை சிதைத்து விட்டது, திமுக எங்களை பிரித்து விட்டது. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 96 காங்கிரஸ்லேயே துண்டாடி மூப்பனாரை தனியாக எடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு ஒன்று உருவாக்கி எந்த கட்சியில் விட்டாங்க. அதிமுகவில் அதுக்கான மறைமுகமாலாம் நடந்தது. காங்கிரஸில் எப்படி தனக்குண்டான ஆட்களை உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பார் கருணாநிதி, அப்படி தான் வச்சு 96 ஒரு பெரிய அளவில் காங்கிரஸை பிளந்து தமிழ் மாநில காங்கிரஸ்னு வச்சு கொண்டு அப்புறமா அது ஒரு காலகட்டத்தில் கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதிமுகவில் ஜானகி ஜே அணின்னு பிரியும்போது மறைமுகமாக இருந்து ஒரு வேலையை செய்தது. இப்பொழுதும் கூட அதிமுக பிளவுபடுறதில் அந்த துரோகிகள் தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடுந்து இதெல்லாமே திமுக செய்தது. ஓபிஎஸ்க்கு லைவெல்லாம் அடித்து நேரடி ஒளிபரப்பு எல்லா ஊடகங்களும் வரிசையாக தமிழ்நாடு முழுக்க திரண்டு ஓபிஎஸ் பின்னாடி தான் நிற்குது. இன்றைக்கி ஓபிஎஸ்ஸே யார் பின்னாடி நிற்கிறாருன்னே தெரியல இன்றைக்கி. ஆனால் இந்த ஊடகம் இந்த திமுக பின்னணியிலிருந்து எப்படி அன்றைக்கி உருவாக்கியது என்றால் அதிமுகவினுடைய அடுத்த முகம், அதிமுகவினுடைய ஒரு அடுத்தது பன்னீர்செல்வம் தான். தமிழ்நாடே அவர் பின்னால் திரண்டு நிற்குது. அவர் வீட்டு வாசலில் நிற்கிறதுனா வரிசையாக கூட்டம் படையெடுத்ததுன்னா அதை நேரடி ஒளிபரப்பு பண்ணது என்ன, இன்றைக்கி போய் திமுக மடியில் ஓபிஎஸ் உட்காந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி பல கட்சிகளை பிரித்தது, உடைத்தது, சதி செய்தது, துரோகம் செய்தது, அதற்குள்ளாகவே தன்னுடைய இடுபொலிகளை வைத்து கொண்டு அந்த கட்சியை இன்றைக்கும் காங்கிரஸில் திமுக ஆளுங்க தான் இருக்கிறாங்க. நல்லா அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் தான் இருக்காங்க. அதான் உண்மை. ஆக இப்படியாக நிறைய தொடர்ந்து துரோகங்கள் தமிழ்நாடு அரசியல் முழுக்க பார்த்தீங்கன்னா பல கட்சிகளுக்கு துரோகம் செய்த திமுக இப்பொழுது அந்த துரோகத்தினுடைய வலியை அனுபவிக்க தொடங்கி இருக்கிறது. அதுதான் பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தானே வரும் வந்துடுச்சு. இன்றைக்கி திமுக தரப்பு புலம்பிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இவரை இப்படி உருவாக்கினோம், நாங்கள் அப்படி உருவாக்கினோம், காங்கிரஸ் இப்படி செத்துப்போன காங்கிரஸுக்கு நாங்கள் திரும்ப உயிர் கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அவங்க தான் உங்களுக்கு உயிர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் விசிகாவெலாம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். இந்த விஷயத்தில் அவங்க உழைப்பு நிறைய இருந்தது. இப்போ கூட தாவேகாவுக்கு அதிக வாக்கு யார் அதிக இது பண்ணணும்னா இந்த சமூகத்தினுடைய வாக்கு தான் அப்படின்னு இவர்கள் தரப்பே விசிகா தரப்பே முன்னாடி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தது. இதுதான் யதார்த்த உண்மை. அப்படி ஒரு கட்சிக்குமே திமுக பெரும் துரோகம் செய்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை என்ன பாடுபடுத்துனுச்சு, தனிச்சு நின்று எதையும் செய்ய முடியாது கம்யூனிஸ்டுகள். அப்படி தான் செய்துக்கிட்டு இருந்தது. ஆளானப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கே திமுக ஒரு ஆட்டம் காட்டி வச்சுருந்தது தமிழ்நாட்டில். ஒன்று இந்த கட்சியை சிபிஐஎம்மை விளக்குற மாதிரி ஒரு பாவலாக காட்டும், ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை உள்ளே வச்சுக்கும், இதை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிற மாதிரி, இதை ரெண்டுக்குள்ளே இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்த கதையெல்லாம் நடந்ததுங்க. இது இப்படி பல துரோகங்கள். இது எதுக்குன்னா அந்த அரசியலில் இன்றைக்கி இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும்,
என்னென்னலாம் செய்துட்டு வந்ததோ திமுக பிற கட்சிகளுக்கு அது தான் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. இப்போ கிட்டத்தட்ட அந்த கட்சிகள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு சேவ் ஆகுது, கரை ஒதுங்குது. இன்னைக்கு இந்த கட்சி வலியோட புலம்பிகிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா எதை பார்த்தாலும் இவர்கள் துரோகம் செய்து, நீங்கள் செய்யாத துரோகமாக வரலாறு முழுக்க இன துரோகத்தில் இருந்து அதுக்கு முன்னாடி எல்லா துரோகமும் தமிழ்நாட்டில் 67ல் மிக பெரும் உயிர் பலியை கொடுத்து நடந்த இந்திய எதிர்ப்பு. அதில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. திரும்ப அந்த மாணவ சமூகத்துக்கு இளைஞர் சமூகத்தை துரோகம் பண்ணிவிட்டு எந்த காங்கிரஸ் இங்கே தோண்டி புதைக்குன்னு சொன்னாலும் அந்த காங்கிரஸை திரும்ப தூக்கிட்டு வந்து தோளில் உட்காந்துட்டு எலெக்ஷனில் வந்தது திமுக. நீங்கள் பண்ணாத துரோகமா அது? எம்ஜிஆருக்கு பண்ணாத துரோகமா? செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பண்ணாத துரோகமா? பேட்டியிலே சொல்லியிருப்பாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 89ன்னு நினைக்கிறேன். 89ல் சட்டமன்றத்தில் ஒரு பெண் என்று பாராமல் வந்து மோசமாக அடித்து தலைமுடியெல்லாம் பிச்சு துணியெல்லாம் கீழ்ச்சி அவமானப்படுத்தினது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். இன்றைக்கி இருக்கிற துரைமுருகன் தான் அதை முன்னணியிலிருந்து செய்தவர். அந்த சட்டமன்றத்துக்கு முதலமைச்சராக உட்காந்துட்டு அவங்க காலுக்கு கீழே வச்சு ஆட வச்சுட்டு இருந்தாங்க செல்வி ஜெயலலிதா. எல்லா கட்சிகளுக்கும் திமுக பண்ண துரோகம் இப்போ அனுபவிக்க தொடங்கியிருக்கு. சும்மா கொஞ்சம் தான் தொடக்கம் தான், அது ஒன்று முழுசும் இல்லை. வேறு வழியில் நீங்கள் வேணால் குறித்து வச்சுங்க. 2029 இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி காலில் விழுந்து கிடக்கதா என்ன பாருங்கள். வேறு வழியே இல்லை உங்களுக்கு. வேறு வாய்ப்பில் தக்க வச்சுக்கணுன்னா நீங்கள் இப்படி தான் முடிவெடுத்தாகணும். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட முரண்பட்டு வெளியில் வர மாதிரி அந்த சூழ்நிலை செய்யும், இல்லை பேச்சுவார்த்தையை நடத்தும். அதை விட்டுட்டு திமுகவோடு இருக்கிறது பெரிய பலம் அப்படின்னு நினைக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறது திமுகவா அதிக சட்டமன்ற உறுப்பினர்னு பார்த்தா திமுக அதிக சட்டமன்ற உறுப்பினர் 75 அப்படின்றப்ப இது இப்போதைக்கு தேவைப்படுது தமிழ்நாட்டில்னு முடிவெடுத்தா எடுக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி. ஆக திமுக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் வளர்த்துக்கணும்னா பல லட்சம் கோடி கணக்கு சொத்துலாம் இருக்குது. பணத்தை விட்டு எறிஞ்சால் அரசியலை என்ன வேணாலும் நடத்த முடியுன்ற நிலைமை இருக்குது. விழுந்துட்டதை இப்போ விழுந்து விட்ட அரசியலை தூக்கி நிறுத்த வேண்டும். அதற்கு வேறு வழி என்ன இருக்குது? ஒரே வழியில் சமரசம் காலில் விழுறது தான். அன்றைக்கி நேருவின் மகளே வருகின்ற அந்த வார்த்தை இன்று வெண்தாடி பெரியாரே மோடி அவர்களே வருக அப்படின்னு மாறலாம். ஏன்னா இப்போ வழி இப்போ தான் தொடங்கி இருக்கிறது. அது இன்னும் பல வழிகளை வந்து திமுகவுக்கு கொடுக்கும், உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் தன்னை தக்க வைத்து கொள்ள திமுக எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். அது 2029 நம்ம பார்க்கலாம். இப்பொழுது இந்த புலம்பல்கள்லாம் இருக்குதுல்ல, வைகோலாம் புலம்புறாரு இல்லையா, ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இவங்க அனுபவித்த வழி இப்போ திமுகவுக்கு திரும்ப தராங்க அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். இவர் ஒன்றும் பெரிய நேர்மையானவர்கள்லாம் இவங்கெல்லாம் இல்லை. அந்த திமுக தயவில் நின்று சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு அந்த பக்கம் வந்திருக்காங்கன்னு ஒரு தரப்பை சொல்லலாம். வைகோவுக்கு அந்த தரப்பை தரலன்னு ஒரு ஆதங்கம் வந்திருக்கு, அதை புலம்பிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி பேசு பொருளாக தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கணும். அண்ணாமலையினுடைய ஒரு விஷயம் குறுக்க வந்ததால் அது எதுவும் தேசிய பிரச்சனை மாதிரி இந்த ஊடகம் உருட்டுகிறது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக பேசு பொருள் இந்த துரோகம், இந்த வழி, இந்த திமுக சந்திப்பது இதுதான். இதை பதிவு செய்யணுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை பேசியிருக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.